புஷ்பா ஒரு பொழுதுபோக்கு படம். அதனால அந்த பொழுதுபோக்கு படத்துல முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் அந்த ஹீரோ எதற்காக ஃபைட் பண்றான்னா, அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் ஃபைட் பண்ணல, தன்னோட சுயமரியாதைக்காக ஃபைட் பண்றான். நீங்க பின்பகுதியை பில்டப்பா காட்டுவதற்கு நிகழ்காலத்தில் ஒரு தலித்தை ஊர் ஊரா கால்ல போய் விட வைக்கும்போது அது இழிவான குறியீடா மாறி போகுது. இல்ல மாறும்போதுதான் ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கிற ஒரு பெரியாரிஸ்ட் வந்து விழாதான சொல்றாருல்ல. அதாங்க நீங்க முதல்ல அப்படி ஒரு சீனை அந்த கேரக்டர் தலித்தா போடுறாரு, ஒரு நான் தலித் ஜாதி வரியில அவர் அடிக்கிறாரு, செருப்பு கொண்டு அடிக்கிற மாதிரியான காட்சி வைக்கிற தைரியம் வெற்றிமாறனுக்கு இருந்தது இல்ல. அதற்காக நான் வெற்றிமாறனா அந்த விஷயத்துக்கு நான் பாராட்டுறேன். தலித் பையன் கிடைச்சா துண்டு துண்டா வெட்டி கொள்றாங்க சமூகத்தில், அதுதான் யதார்த்தம். ஒரு கொலைவெறி கொண்ட ஜாதி தலித் விரோதமும் தன் மகளை வந்து கொலை செய்யறவனையே நீங்க சாஃப்டா காட்டுறீங்க. முருகேசன் கண்ணகி முடிஞ்சதுல என்ன பண்ணாங்க, ஊரை வச்சு கட்டி வச்சு கொளுத்துவாங்க. இந்த வட மாவட்டத்தில் நடந்தது, ஏன் உங்களுக்கு அப்படி கதை சொல்ல முடியல? 2000 வருஷமா கும்பிடுறாங்க, என்ன மேம்பட்டு இருக்கு? அதுல விட்டு முஸ்லீமா மாறணும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறான், கிறிஸ்துவனா மாறணும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறான். நீங்க திருப்பி தள்ளுறீங்க. இதைத்தான் நான் சொல்றேன். இது வகையான தமிழ் தேசிய சங்கி மனோபாவம்னு சொல்றேன். இல்ல கல்ச்சரா அவங்கள அடையாளப்படுத்துறது என்ன கல்ச்சர் அது? அப்ப நீங்க வந்து கிறிஸ்துவரா மதம் மாறினா அவங்க கல்ச்சர் கிடையாதா? இங்க அடையாளம் கிடையாதா? முஸ்லீமா மாறின கல்ச்சர் கிடையாது. அது போக இவங்களுக்குள்ள இருந்த தமிழ் தேசிய கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க மார்க்சியம் திராவிடம் எல்லாம் பேசினாலும் அடிப்படையில் இவங்க கிட்ட வந்து தீவிரமான ஒரு தமிழ் தேசிய கண்ணோட்ட கூறுகள் இருக்கு. இந்த இயற்கை சீமானோட குட்டி சீமானா இருக்கிறாங்க இவங்களுக்குள்ளார், எல்லாருக்குள்ளாரையும். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க முகநூல்ல ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதாவது புஷ்பா 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆமா. அந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அசுரன் படத்துல எல்லார் கால்லயும் வந்து விழுந்து வணங்குற ஹீரோவை விட கால் மேல காலை போட்டு கெத்தா இருக்கிற புஷ்பாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அசுரன் படம் வந்து நில உரிமை சார்ந்து பேசுற படம். அதுலயும் கூட வன்முறை அதிகமா இருக்கு, அது வயலன்ஸ் அதிகமா இருக்குன்னு அதிகமா விமர்சனத்துக்குள்ளான படமும் கூட அது. அது ஒரு தலித் அரசியல பேசின ஒரு திரைப்படம். ஹீரோ வந்து ஒரு தலித்தா இருக்கிற ஒரு திரைப்படம் அது. இந்த பதிவுக்கு என்ன காரணம், அதுவே விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கு. புஷ்பா வந்து செம்மரக்கட்டையை திருடுறவரு, அதெல்லாம் இவர் ஏத்துக்கிறாரா அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல வந்து பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியா சாதி ஒழிப்பு, பின்புலம், தலித் மக்கள் வாழ்க்கை அதெல்லாம் சொல்ற படம் வந்து அசுரன். ஆனா இந்த படம் அது சொல்றதில்ல. என்ன சிக்கல், யாரு அரசியலை தவறா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா மாரி கமர்ஷியலா படம் ஓடுவதற்கு கமர்ஷியலா சொல்ற படங்கள்ல தவறான அரசியல் கண்ணோட்டம் வர்றதில்ல. மாறாக முற்போக்கா படம் எடுக்கிறோன்னு சொல்றவங்க தான் தவறான விஷயங்கள தெரிந்தோ தெரியாமலோ சொல்லிடுறாங்க. அந்த கண்ணோட்டத்துல அசுரன்ல பேசப்பட்ட விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. அதுல தவறான விஷயம் இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அசுரன் படம் பத்தியான வீடியோக்குள்ள பேசி நம்மகிட்ட கூட உங்ககிட்ட கூட நான் பேசியிருக்கிறேன். புஷ்பா ஒரு பொழுதுபோக்கு படம். அதனால அந்த பொழுதுபோக்கு படத்துல முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் அந்த ஹீரோ எதற்காக ஃபைட் பண்றான்னா, அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் ஃபைட் பண்ணல, தன்னோட சுயமரியாதைக்காக ஃபைட் பண்றான். ஒரு லும்பனா வரான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் சீன்லேயே ஒரு பெரிய டானை பார்க்க போகும்போது கால் மேலே கால் போட்டு தான் பீடி பிடிச்சி உட்காந்துருக்கான். ஒரு ஆள் வரான், இங்கே உட்காந்துருக்கேன்னா உன் முதலாளிக்கு மறுவாதை வேணுமா, இது வேணுமான்னு கேட்குறாருல்ல, அந்த சீன் தான் அந்த கேரக்டர் அப்படி தான் கன்சீவ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் தான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லியிருந்ததில், இதில் ஒவ்வொரு வீடாக போய் காலில் விடுறாருல்ல, அந்த கண்ணோட்டம் வந்து சரியில்லைன்னு நான் படம் பார்க்கும்போதே நான் கருதினேன். ஏன் அதை அவர் வைக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவரு முதல்ல அந்த படத்தை வந்து நீங்க புஷ்பா எப்படி கமர்ஷியல் வேல்யூவா படம் ஓடுவதற்கு தயாரிக்கப்பட்டிருக்குதோ, அது மாதிரியான கமர்ஷியல் வேல்யூவான ஒரு திரைக்கதை தான் அசுரனும். அதுக்குள்ளார வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த வேல்யூக்குள்ளார நீங்க வேற ஏதாவது இதுக்கு அவர் அசுரன்ல சொல்லப்பட்ட கதைக்கு எதிராவே ஒரு சாதியை ஆதரிச்சு படம் எடுத்திருந்தா கூட அந்த படம் ஓடியிருக்கும். ஏன்னா அந்த திரைக்கதை பேட்டர்ன் அப்படி. அப்ப என்ன பண்றாரு டைரக்டர் வெற்றிமாறன், என்ன பண்றாருன்னா, இந்த கேரக்டர் ஓப்பனிங்ல படம் காட்டும்போது அவர் என்ன பண்றாருன்னா, பின்னால இந்த கேரக்டர் ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கிறாரு. அந்த ஃபிளாஷ்பேக் வந்து பில்டப்பா ஒரு மாவீரனா, பயங்கரமான ஒரு பெரிய போராளியா, ஒரு கையில 15 பேரையும் 2 கையில 5 பேரையும் அடிக்கிற மாதிரியான பெரிய ஒரு பில்டப் உள்ள ஹீரோவா காட்டப் போறாரு. அப்ப அந்த பின்புலத்துல காட்டப் போற ஃபிளாஷ்பேக் பார்வையாளர இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா, நிகழ்காலத்துல அந்த கதாநாயகனை ஒரு அடிமையா, ஒரு சுயமரியாதை இல்லனா, ஒரு வந்து என்ன வேணுமாலும் செய்யறவனா காட்டினாதான் அது பின்னால வந்து ஃபயர். பிரச்சனை என்ன, ஒதுங்கி போற ஒரு ஆள். அதாங்க அது எதுக்காக காட்டப்படுதுன்னா, பின்னால ஃபிளாஷ்பேக்ல அவரை வந்து பில்டப்பா காட்டணுங்கிறதுக்கு பார்வையாளருக்கு இவ்வளவு டம்மியா ஒருத்தரை காமிச்சாதான் அது என்ன ஆகும்னா போகுங்கிறது. இது புதுசு இல்ல. இல்ல எல்லார் காலையும் விழுறது அப்படின்றது ஒரு பெரியாரிஸ்டா இல்ல, திரைக்கதை அமைப்பு முறையில செய்யறாங்க. இது பாட்ஷா படத்துல கத்துக்கிட்ட ஒரு பேட்டர்ன்.
பாட்ஷா படத்துல வந்து நீங்க ஆட்டோ ஓட்டுவாரு, அமைதியா இருப்பாரு, கெஞ்சுவாரு, கூத்துவாரு, அடிப்பாங்கலாம், பேசாம இருப்பாரு, கம்பத்துல கட்டி வச்சு அடிப்பாய்ங்க, அப்பல்லாம் அமைதியா இருப்பாங்க. அதற்கு பிற்பாடு அவங்க தம்பி இன்ஸ்பெக்டர் அவர பத்தி கேவலமா பேசி, ரொம்ப இழிவெல்லாம் பேசுனதுக்கு பிற்பாடு அவங்க அம்மா ஓப்பன் பண்ணுவாங்க. "டேய் அவன் யாருன்னு நெனச்ச?" அப்படின்னு. அதே பேட்டர்ன்ல தான் வெற்றிமாறன் இந்த படத்த பண்ணியிருக்கிறாரு. இதுல என்னன்னா, பொலிட்டிக்கலா இந்த விஷயங்கள் சொன்னதுனால, என்ன பண்றாரு அவர் அறியாம தவறுனா, ஒரு திரைக்கதையில பாட்ஷா மாரி பில்டப்புக்கு தயார் பண்ணிட்டாரு. ஃபிளாஷ்பேக்ல இப்படி சொல்றதுனால, நிகழ்காலத்துல இவர ஒரு டம்மியா காட்டுறது, சுயமரியாதை இல்லனா காட்டுறது, அடிமையா காட்டுறது அப்படின்னு காட்டும்போது, இத நீங்க பாட்ஷா மாரி வெறும் கதாபாத்திரமா போட்டு பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்ல. இது என்ன பண்றீங்க, நீங்க சாதி சார்ந்த ஒரு சாதி ஒழிப்பு தலித் கேரக்டரா போடும்போது, உங்க திரைக்கதைக்குள்ளார நீங்க பின்பகுதிய பில்டப்பா காட்டுவதற்கு நிகழ்காலத்துல ஒரு தலித்த ஊர் ஊரா கால்ல போய் விழ வைக்கும்போது, அது இழிவான குறியீடா மாறிப்போகுது. இல்ல மாறும்போது தான் ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கிற ஒரு பெரியாரிஸ்ட் வந்து இல்ல அவ்வளவுதான். விழாதான்னு சொல்றாருல்ல. அதாங்க நீங்க முதல்ல அப்படி ஒரு சீன கன்சீவ் பண்றதே அரசியலுக்காக இல்லன்னு நான் சொல்றேன். அது வந்து சினிமா பின்னால பாட்ஷா மாரி இல்ல பில்டப்புக்காக. ஊர்ல அது இருக்குல்ல. இல்லைங்க அத நான் சொல்றேன். வீடு விடாத அந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. இல்லைங்க இருக்கு. ஊர்ல அதை எதிர்த்து பேசுறது இல்ல, யாரு? அது எதிர்த்து அதை பேசுற ஆதரிக்கிற character தான். யாருன்றது ஆனா அந்த கேரக்டர் இதுக்கு முன்னால ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்கு. அதன் காரணமா தான் அது கால்ல விழ தான் அவர் வைக்கிறாரு. ஊர்ல இருக்கிறத அவர் காட்டல. ஊர்ல இருக்கிறத காட்டுறதா இருந்தா அவர் சின்ன வயசுல இருக்கும்போது காட்டியிருக்கணும். இப்படிதான் இருந்தது. சின்ன வயசுல அவர் நேர்எதிரா இருக்கிறாரு. இந்த வயசுல கால்ல விடுறது அது மாதிரி நடந்துடக்கூடாது என்பதற்காக கால்ல விடுறதா காட்டுறாருல்ல. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கு. அப்படி காட்டுறதை தவிர்த்திருக்கலாம். வேற காட்சி வச்சிருக்கலாம். அப்ப நீங்க பாட்ஷா மாரி திரைக்கதை பண்ணும்போது வேற ஏதோ கேரக்டர் என்ன ஜாதின்னே தெரியாத போடும்போது அந்த கேரக்டர் அடிமையா இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கட்டி வச்சு அடிக்கிறாங்க, கால்ல விடுறாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒரு தலித்தை ஊர் ஊரா போய் காட்டுறது இருக்குல்ல, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இது எதனால நேருதுன்னா வெற்றிமாறனுக்கு, அவர் பாட்ஷா மாரி ஒரு திரைக்கதை வச்சு அதனால தான் அந்த படம் ஓடுச்சு. அதனால அது ஓடுது. எப்படி அதுல அவங்க அம்மா அவன யார்டா நடிச்ச அப்படின்னு சொல்ற மாதிரியே, இந்த படத்துல தனுஷ் ஒய்ஃபா வர அவங்க பையன், தனுஷோட பையன்ட்டு அவங்க அம்மா ஓப்பன் பண்றாங்க. "டேய் உங்க அப்பாவ யாருன்னு நெனச்ச?" அப்படின்னு பாட்ஷாவுல ரஜினிகாந்துக்கு அவங்க அம்மா ஓப்பன் பண்ண மாரி, இங்க இவங்க அம்மா ஓப்பன் பண்றாங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொன்ன உடனே, அவர் கடுமையான வன்முறை, பயங்கரமான ஒரு போராளியா இருக்கிறார்ல. அந்த ஃபிளாஷ்பேக்குக்காக இந்த திரைக்கதை இது பில்டப். அப்பனா இந்த பில்டப்புக்காக நீங்க ஒரு கேரக்டர ரொம்ப டைல்யூட் பண்ணி இழிவா காட்டுறத ஒரு சாதாரண கேரக்டரா இருந்தா பிரச்சனை இல்ல. சாதி பின்புலம் இல்லாத கேரக்டரா இருந்தா. ஒரு தலித்தாக காட்டும்போது அது இழிவான குறியீடாக மாறுது. இத தவிர்க்கணும்னு சொல்றேன். அப்ப சினிமா மொழிக்கு தான் நீங்க முக்கியத்துவம் குடுக்குறீங்க. உங்க பொலிட்டிக்கல் வேல்யூ 2ஆம் பக்கமா வைக்கிறீங்க. அதனால தான் நான் சொன்னேன், இதுல வந்து சுயமரியாதையா இருக்கிற இவன் பரவாயில்லன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். இன்னொன்னு நீங்க சொன்ன மாரி நில உரிமைன்னு சொல்றீங்கல்ல. இவர் முதல்ல வந்து நில உரிமைக்காக போராடுறாரு. பல பேர் கொண்டு போறாங்க. இவங்க குடும்பத்துல பல பேர் செத்து போறாங்கன்னு படம் முழுக்கும் போயிட்டு, படம் முடியும்போது அவர் எடுத்த படத்துக்கு எதிரா தான் முடிச்சிருக்கிறாருன்னு பலமுறை சொல்லியிருக்கிறேன். நில உரிமை அது சொல்லவே இல்ல. கிளைமாக்ஸ்ல நிலத்தை ஜெயிச்சுட்டான்னு சொன்னா தான் நில உரிமை. அவர் என்ன பண்றாரு முடிக்கும்போது, நில உரிமைக்கு ஆதரவாக ஒரு படத்த எடுத்துட்டு 2 தலைமை இவ்ளோ பேரு செத்து போயிருக்கிறாங்க. இவ்ளோ தியாகங்கள் பண்ணதுக்கு பிற்பாடு கிளைமாக்ஸ்ல நமக்கு நிலம் முக்கியம் இல்ல, கல்வி தான் முக்கியம்னு பத்திரப்பதிவு எழுதி குடுத்துட்டு வந்துடுறாரு. நில உரிமைக்கு எதிரா தான் அந்த படம் முடியுது. அது எப்படி நீங்க நில உரிமைக்கு ஆதரவான படம்னு இல்ல சொல்றீங்க? அதான் இப்ப பஞ்சமி நில பிரச்சனைன்றது இன்னைக்கு நீடிக்குதுல்ல. நீங்க அத நான் சொல்லல. அ. அந்த படத்த சொல்றேன். அந்த படம் பஞ்சவர்ணம் பிரச்சனை, நில உரிமை பிரச்சனையை எதிராக முடிந்திருக்கிறது. அத நான் சொல்றேன். அத தான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவர் வேணும்னு செய்தார்ன்னு நான் சொல்லல. அவர் எடுத்துக்கிற திரைக்கதைக்குள்ளார அவர் எடுக்கிற அரசியல் கண்ணோட்டத்துக்கு எதிரா போயிடுறாரு. அதத்தான் அவரோட திரைக்கதைக்கு முக்கியத்துவம் குடுக்குறாரு. அப்ப நீங்க அரசியல் ரீதியா சொல்லும்போது, உங்களோட ஆர்வம் அவர்ட்ட இருக்குது. அரசியல் கண்ணோட்டம் குறைவா இருக்கும்போது, அந்த ஆர்வம் கோளாறா மாறுது. அதத்தான் நான் சொல்றேன். தமிழ் இல்ல அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, புஷ்பா மாரி கமர்ஷியல் படமே இல்ல எடுங்கன்றீங்களா? புஷ்பா மாரி கமர்ஷியல் படம் எடுக்கிறவங்க பிரச்சனை இல்ல. இங்க வந்து முற்போக்கா படம் எடுக்கிறோம்னு சொல்றவங்க தான் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, தவறான கருத்துக்கள சொல்றாங்க. இல்ல அதே நீங்க பாட்ஷா படத்துல அது கமர்ஷியல் படம் தான். ஆமா. அதுல வந்து ஒரு முஸ்லீம் வந்து நண்பரா வருவாரு. மார்க் ஆண்டனின்றவரு வில்லனா இருப்பாரு. அதெல்லாம் வந்து அதுல அரசியல் இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அரசியல் வேற. நேரடியாக சாதி, குறியீடு அரசியல் சொல்றேன். இப்ப கூட இந்த பக்கத்துல ஓ அந்த இந்த இந்த படம்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த இந்த இவரு நடிகர் ஒருத்தர் ரஞ்சித்ன்னு ஒருத்தர் எடுத்த படம். இவங்கலாம் வந்து இந்த அரசியல எதிர்நிலையில கவுண்டம்பாளையம். எடுக்குறாங்க. எதிர்நிலையில எடுக்குறாங்க. அவங்க எப்படி எடுத்தாலும் சரியா இருக்கும். அவங்க அரசியல சொல்றதுக்கு. ஏன்னா சாதி ஆதிக்கத்த சொல்றதுக்கு இந்த மாரி அரசியல் இருக்கும்போது, நீங்க அதுல வந்து நீங்க உங்க சினிமா மொழிய விடும் அரசியல்ல அதிக கவனம் எடுத்துக்கணும்னு சொல்றோம். அததான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க சொல்லும்போது அரசியல் கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லணும். அரசியல்ல வந்து சரியா சொல்லுங்க. இல்லன்னா சொல்லாதீங்க. பொழுதுபோக்கு படம் மாரி பாட்ஷா மாரி சொல்லிட்டு போங்க. தில்லானமால மாரி சொல்லிட்டு போங்க. எதையாவது சொல்லிட்டு போங்க. அரசியல்ல நீங்க முற்போக்கான அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக உங்களோட கமர்ஷியலான திரைக்கதைக்குள்ளார ஒரு தீவிரமான ஒரு அரசியல் கண்ணோட்டம் உள்ள பிரச்சனையை நீங்க கையாளும்போது, அது தவறான விஷயத்த உங்கள தாண்டி அது வந்துருங்கிறது அந்த படத்துல வந்திருக்குது. இது அந்த படத்துல மட்டும் இல்ல. விடுதலை படத்திலயும் அது நடந்திருக்குது. விடுதலைக்கு இதே ஸ்கிரிப்ட் தான் வைக்கிறாரு. விடுதலை பார்த்தீங்கன்னா, விடுதலையும் இதே பில்டப் தான். அதே கதாநாயகன் சூரி பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆகும்போது வள்ளலார் பக்தரா காட்டுறாரு. அவ்வளோ கனிவானவரா. ஏன் அப்படி காட்டுறாரு அவரு? ஒரு சின்ன துன்பு பண்ண மாட்டாரு. ஓடி போய் ஒவ்வொரு தடவ உதவி பண்ணுவாரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின்ற மாரி ஒரு ரொம்ப அவ்வளவு பார்க்குறவன்லாம் அன்பு செலுத்துற கேரக்டர சித்தரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த கேரக்டர. ஏன் அத சித்தரிக்கிறார்ன்னா, அவன் தான் கிளைமாக்ஸ்ல துப்பாக்கி எடுத்து சுடப் போறான். ஒருத்தர பிடிக்க போறான்.
இப்படி ஒருத்தன் அப்பாவியா காமிச்சுக்கிட்டே இருந்து கிளைமேக்ஸ்ல வரும்போது அவனை வந்து துப்பாக்கி எடுத்து எகிரி குச்சி மேல இருந்து பல்ட்டி அடிச்சு சுடுறானே இவனா அது அப்படின்னு பார்வையாளர் எடுத்துணும்ல. இந்த பேட்டர்ன் அவர்கிட்ட தொடர்ந்து இருக்குது. அதுதான் பண்றாரு. அது விடுதலையிலயும் ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பு இல்ல. அது தப்பு இல்ல. அதுல நீங்க பொலிட்டிக்கல் வேல்யூ வைக்கும்போது தான் தப்பா நான் கொஸ்டின் பண்றேன். உங்க திரைக்கு பாட்ஷாவோட கமர்ஷியல் வேல்யூ விமர்சனம் பண்றோம். ஆனா இந்த படத்துல இது மாதிரி வச்சிருக்க பிரச்சனை இல்ல. அதுல சொல்ற இந்த கண்ணோட்டம் எதிரான அரசியல் நாங்க அதுல தீவிரமா இயங்குறோம். இந்த மாதிரியான சாதி ஒழிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அம்பேத்கரி அரசியல் கண்ணோட்டத்தோடு அதை நுட்பமா பார்க்குறோம். அது சாதி ஒழிப்புக்கு என்ன நடக்குது அதெல்லாம் பேசிடுறேன் ஏற்கனவே இந்த வீடியோ குறித்து. அது குறித்து நீங்க தீவிரமான ஆழமான கண்ணோட்டம் எடுத்துக்காம நீங்க வந்து ஒரு அங்கங்க தூவி விடும்போது நீங்க வேணும்னே செஞ்சுக்க நான் சொல்லலை. அது இந்த கண்ணோட்டத்தை உருவாக்கும். அப்போ கவனமாக கையாளணும் அரசியலா பார்க்கும்போதுங்கிறதுனால தான் இந்த ஒப்பிட்ட நான் சொன்னேன். விடுதலையிலும் அதை சொல்றேன். அது விடுதலையில் என்ன ஆகுதுன்னா பின்பகுதி பார்த்தீங்கன்னா வந்து சுடுறாரு போறாருன்னு வருது இல்லை, அந்த பில்டப் காட்டுறாரு. அதுலயும் என்ன அரசியல் கண்ணோட்டம் சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இங்க கடலூர் சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் நடந்த கதைக்களமா கட்டமைக்க பார்க்குறாரு. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகுது போது வருதுலாம். ஆனா அது என்ன பண்ணுறதுன்னா வீரப்பன் கதையை கன்சீவ் பண்றாரு. மலையில இருந்து மலைவாழ் மக்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வீரப்பனை போய் தலைமறைவா இருந்துடுறாரு. அதான் நான் பேசியிருந்தேன் விடுதலை படம் வந்து போகுது. வீரப்பன் காட்டுல போய் தலைமறைவா இருந்துடுறாரு. அவருக்கு மலைவாழ் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னு அவங்க மேல வன்முறை நடத்துறது தான் கதை. அதுதான் இந்த படத்து கதை. இவர் சொன்ன ஃபிளாட்ல இருந்து மலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் மலைக்கு போகணும் அந்த கதைக்கு? நீ எடுத்துக்கிட்டு ஃபிளாட்ல தான் அந்த கதை சொல்றீங்க. ஆனா கதை பூரா நடக்கிறது மலையில தான் நடக்குது அப்படிங்கிறது இல்லை. அதுல என்ன நடக்குதுன்னா இவர் சொல்லும்போது இந்த பில்டப் கொடுக்கும்போது சூரியோட துயரத்தை காட்டும்போது போலீஸ் துயரமா அது பதிவாகுது. காட்டுல நீங்க மக்கள் மலைவாழ் மக்கள் படுற கஷ்டத்தை விடவும் போலீஸ் படுற கஷ்டத்தை தான் பதிவு பண்ணுது. இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு நடந்து போறாங்க போலீஸ். சாப்பாடே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு அந்த காட்சியை ஏன் நீங்க அவ்வளவு தூரம் கொண்டு போறீங்கன்னா லொகேஷன் வித்தியாசமா இருக்கிறது காட்டுறீங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு போலீஸ் துயரமா போறாங்கன்னு பதிவு பண்றாரு. அடுத்த கட்டமா இன்னொன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் துயரமே அதுல பதிவாகல. அந்த வாச்சாந்தியில் பெண்களை போலீஸ் எவ்வளவு கொடுமையா வன்முறை பண்ண காட்சி அவர் வச்சிருக்கிறார். அது ரொம்ப ஏதோ பெண்களை நிர்வாணப்படுத்துற காட்சியோட வச்சிருக்கிறாரு. ஆனா அதை கூட எப்படி பண்றாருன்னா அதுல இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி 2-3 போலீஸ் அதிகாரியோட மிக மோசமான நடவடிக்கையா தான் பதிவாகுது. மாறாக நீங்க போலீஸா இருக்கிற கான்ஸ்டபிளா இருக்க மத்தவங்க எல்லாம் எவ்வளவு துயரமா இருக்கிறாங்க, அவங்க அங்க வாழ முடியாம இருக்கிறாங்க, எவ்வளவு சிரமப்படுறாங்கிறத தொடர்ந்து சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு கூட இல்ல, முள்ளங்கி சாம்பார் தான் போடுறாங்கிறத தொடர்ந்து படத்துல பயணம் பண்ணுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நீங்க மக்கள் மேல அன்பு கொண்டு படம் எடுக்கிறத போகும்போது போலீஸ் தரப்புல இருந்து கதை சொல்றீங்க. எங்க இருந்து சொல்றீங்க கதையை? நீங்க சூரிங்கிற போலீஸ் கேரக்டர் வழியா கதை சொல்லும்போது போலீஸ் தரப்பு நியாயமா அந்த படம் உங்களை அறியாம பதிவாகுதுன்னு சொல்றேன். அப்ப மக்கள் பாதிக்கப்பட்டது எங்க வருதுன்னா 2 சேத்தன்கிற போலீஸ்காரரும் 2 அதிகாரியும் தான் மோசமானவங்க இருக்கிறாங்க. மற்ற போலீஸ்காரங்க நல்லா வராங்க. அவங்க ஹாஸ்டல்ல நல்ல வசதி இல்ல, சாப்பாடு நல்ல வசதி இல்ல, ரொம்ப ஒழுக்கமானவங்களா இருக்கிறாங்க. இவர் மட்டும் தான் குடிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா சூரி கேரக்டர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா எம்ஜிஆர் கேரக்டர் மாதிரி வச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் கூட சினிமாவில் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாருங்க. வில்லன் தான் குடிப்பாரு. இந்த படத்துல குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது சேத்தன் தான் குடிக்கிறாரு. வேற எந்த போலீஸ்காரும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி கூட வரல. கெட்ட போலீஸ்காரன் சிகரெட் பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. சூரிக்கு அந்த பழக்கம் இல்ல. சூரி சுத்த சைவமா காட்டுறாரு. எங்கேயும் நான்வெஜ் கூட சாப்பிட்ட மாதிரி இல்ல. அப்ப நீங்க இது மாதிரி இருக்குல்ல, இந்த கண்ணோட்டம் அது நிகழுதுன்னு நான் சொல்றேன். அதனால தான் இந்த பின்புலத்தை நீங்க படம் எடுக்கும்போது அது சார்ந்த விஷயம். அது இன்னொரு விஷயத்துல பார்ட்டி வைக்கிறார் சூரி. பார்ட்டி வைக்கும்போது கூட என்ன பார்ட்டினா தண்ணி அடிப்பாங்க அப்படின்னு அப்படி கிடையாது. டி ராஜேந்தர் படம் பார்க்குறாங்கன்னு தான் தியேட்டர்ல போய் முடியுது இல்ல. அப்ப நீங்க கூறுகள்ல ரொம்ப கவனமா சூரியன் நான்வெஜ் சாப்பிடாத காட்சி அந்த படத்துல இருக்குது. ஒரு பெண் அவர் காதலியே இருந்தாதான் என்ன? நீங்க அததான் நான் சொல்றேன். அதுதான் நீங்க அரசியலா தவறா இருக்கிறீங்கன்னு சொல்றேன் நான். உங்க சினிமா இருக்கலாம், உங்களோட நோக்கம் அது இல்லாம இருக்கலாம். இந்த காட்சியில டாமினேட் பண்ணுது அது. அதுல அந்த நீங்க சொல்ற உள்ளீடர் கருத்துக்கு எதிராக எனக்கு படம் முடியுதுன்னு சொல்றேன். அந்த படமும் அப்படிதான் முடிஞ்சது. போலீஸ் தரப்பு கதையாகத்தான் விடுதலை பதிவாகிருக்குது. இப்ப விடுதலை 2ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து பல சுவாரஸ்யங்கள் இருக்கலாம். பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம். அதுதான் நான் சொல்றேன். அதுல கம்யூனிஸ்ட் கட்சி அடையாளம் கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் சாதி சார்ந்த விஷயங்களை தென் மாவட்டம் சார்ந்து கதை எடுத்தார். இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். அவரோட இன்னொரு படம் இருந்தது, பாவக்கதைகள்னு ஒரு படம் எடுத்தார். அந்த பாவக்கதைகள் அட்டரான தவறான ஒரு ஆவண கொலைப்படுத்தி படம் எடுக்கிறார். என்ன பண்றாருன்னா அது எங்க இருந்து ரோல் எடுக்கிறாருன்னா அது வந்து எவன் கொலை பண்றானோ அவர் ரோல்ல இருந்து கதை சொல்றாரு. இங்க சூரி போலீஸ்காரர்கிட்ட கதை சொல்ற மாதிரி இங்க எங்க இருந்து கதை போகுதுன்னா பிரகாஷ்ராஜ் அவங்க அப்பா தன் மகளை கொலை பண்ண போறாருல்ல, அவர் மூலமா கதை போகுது. என்ன கதை போனதுன்னா தன் மகளை வேற ஜாதிகாரன் ஒரு தலித்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன் மகளை கொலை செய்ய போறாரு அவங்க அப்பா. அவர் சென்டிமெண்ட் உணர்வோட அவர் மேல ஒரு பரிதாப உணர்வை தான் கிரியேட் பண்றாரு. நீங்க படம் முழுக்க பாருங்க. பரிதாப உணர்வு கிரியேட் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அவர் வந்து சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டான்னு விஷம் கலந்து கொல்றதுக்கு வரைக்கும் பண்ணிட்டு அவன் செத்து போறான். செத்து போனதுக்கு அப்புறம் திண்ணையில உட்காந்து அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு ஜாதி வரியனா கொலை பண்ணிட்டு ஒரு தந்தையா உட்காந்து கவலைப்படுற மாதிரி க்ளோஸ்அப் வைக்குது பாத்தீங்களா. பாக்குற யாருக்கும் பிரகாஷ்ராஜ் மேல கோவமே வராதுங்க. அந்த பொண்ணு மேல பச்சாதாபம் வருது. அந்த பொண்ணு செத்து போனதுக்கு பிற்பாடு பிரகாஷ்ராஜ் மேல ஒரு பச்சாதாபம் வருது. இது எப்படி ஆவண கொலையா இருக்க முடியும்? கொடூரமா கொலை செய்யறாங்க. அப்படி கிடையாது சமூகத்துல. தன் மகளை வந்து அப்படியே ரசிச்சு பாக்குறாரு. அப்புறம் திருப்பி போயிடலாமான்னு பாக்குறாரு. இதெல்லாம் வருது பாத்தீங்களா. இந்த கூறு தவறுங்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க அப்பா வந்து பொண்ணு இல்ல
பையன் கிடைக்காத போது தான் பொண்ணை விஷம் வச்சு கொள்றாங்க. தலித் பையன் கிடைச்சா துண்டு துண்டா வெட்டி கொள்றாங்க சமூகத்துல. அதுதான் எதார்த்தம். மாறாக இவங்க அப்பா என்ன பண்றாரு, தலித் பையன்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு. அவன்ட்ட ஒண்ணுமே பண்றது இல்ல. தலித் பையனை சேவ் பண்ணிடுறாரு. எங்க நடந்திருக்குது அப்படி? நீங்க ஏன் அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு கொலைவெறி கொண்ட ஜாதி தலித் விரோதமும் தன் மகள்ல வந்து கொலை செய்யறவனையே நீங்க சாஃப்ட்டா காட்டுறீங்க. எவ்வளவு தவறான கண்ணோட்டம் அது. தன் மகள கொலை பண்றவனும், நீ பார்த்த இடத்துல மகள கொலை பண்றவன் எங்க கொலை பண்ணுவான்னா, பையன் கிடைக்காத போது கொலை பண்றாங்க. பையன் கிடைச்சான்னா கட்டி வச்சு 2 பேரும் ஒண்ணா கொளுத்திருவாய்ங்க. முருகேசன் கண்ணகி கண்ணகி வழக்குல முருகேசன் நடந்துச்சு. முடிஞ்சதுல என்ன பண்ணாங்க? ஊர வச்சு கட்டி வச்சு கொளுத்துவாங்க. இந்த வட மாவட்டத்துல நடந்தது. ஏன் உங்களுக்கு அப்படி கதை சொல்ல முடியல? நீ ஏன் அத கதை சொல்றீங்கங்கிற. தவறா ஏன் சொல்றீங்கங்கிற. ஆனா மேலோட்டமா பார்க்கிறவங்க இது சொல்லிட்டாரு அப்படின்னு அரசியல் கண்ணோட்டத்தில் நீங்க அம்பேத்கரிய, பெரியாரிய கண்ணோட்டத்தை தீவிரமாக இந்த பயணத்துல இல்லாம இருந்தீங்கன்னா, அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது எதிர்மறையா பதிவாகுதுன்னு நான் சொல்றேன். அந்த படத்திலே அது சொல்லியிருக்கிறாரு. அது போக இவங்களுக்குள்ள இருந்த தமிழ் தேசிய கண்ணோட்டம் இருக்கு பார்த்தீங்களா? இவங்க மார்க்சியம், திராவிடம்லாம் பேசினாலும் அடிப்படையில் இவங்க கிட்ட வந்து தீவிரமான ஒரு தமிழ் தேசிய கண்ணோட்ட கூறுகள் இருக்குது. இந்த இயற்கை சீமானோட குட்டி சீமானா இருக்கிறாங்க இவங்களுக்குள்ளார எல்லாருக்குள்ளாரையும். அதோட வளர்ச்சி தீவிரமா போகும்போது சீமான் அடையாளம் போது நமக்கு எதிரா தெரியுது. இல்ல இப்ப திராவிட இயக்கம் சேர்ந்தவங்களே இல்லைங்க, தமிழ் அதுல தேசிய சொல்றேன். அரசியல மருத்துவம் முன்னெடுத்துக்கிறாங்க. சார்ந்து இந்த படத்திலேயே மருத்துவம் சார்ந்து இன்னைக்கு வந்து வீட்ல பிரசவம் பார்க்கலாம், தப்பு கிடையாதுன்னு சொல்ற கண்ணோட்டத்தை உருவாக்கிட்டாங்கல்ல. வீட்ல போய் பிரசவம் பார்க்கறத, நீ இப்போ டாக்டர் கிட்டே போக தேவையில்ல. அலோபதி மெடிசின் வந்து ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. போகக்கூடாது. வீட்டிலேயே பிரசவம் பார்க்கறது எவ்வளோ கிரிமினல் குற்றம். பல பெண்கள் இறந்து போறாங்கல்ல. அந்த படத்தை இந்த படம் ஆவண கொலையோட சேர்த்து அதை சொல்றாரு மறைமுகமா. வீட்டுக்குள்ள பிரசவம் பார்த்துக்கிறத சொல்றாரு. எவ்வளோ நம்ம இந்திய பெண்கள்ல வந்து பிரசவத்துல செத்த பெண்கள் ஏராளமான பெண்கள். ஒரு குழந்தை குழந்தையிலே செத்துருவாங்க. 2ஆம் தாரம் பண்ணிப்பாங்க. அப்படிதான் இருந்து சமூகத்துக்குள்ளார மாடர்ன் மெடிசன் என்ன பண்ணுச்சோ எது பண்ணுச்சோ இந்திய தாய்மார்களுக்கு அது கொடுத்த கருணை மாதிரி தாய் கூட செஞ்சதில்லை. அவ்வளவு சேவ் பண்ணுச்சு. பிரசவ மரணமே இல்லைன்னு மாத்திச்சு. அது போக புள்ள பெத்துக்கிற மிஷினா இருந்த பெண்களை கர்ப்பத்தடை கொண்டு வந்து 2 குழந்தை 1 குழந்தை பெத்து அவங்க வாழ்க்கையை வேலைக்கு போறது, வேலைக்கு போறது, மற்ற விஷயங்களுக்கு போறது, வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது மாடர்ன் மெடிசன் தான் வந்தது. மாடர்ன் மெடிசன்னா பெண்கள் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. உயிரோட இருந்தா புள்ள குட்டி பெத்துக்கிட்டு வீட்டிலே இருந்திருப்பாங்க. அதை பிரேக் பண்ணது மாடர்ன் மெடிசன் தான் பெண்களை. நீங்க அதை பத்தி அதுக்கு எதிராக கருத்து சொல்றீங்களா? இதுதான் குட்டி சீமான ஒருத்தருக்குள்ள இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அது வந்து வெற்றிமாறன்ட்ட அந்த படம் ஆவண கொலை கொடுத்த படம் ஆவண கொலையில் கொலை செய்கிறோட நியாயத்தை பேசுது. அவனோட மன உளைச்சல்ல செய்யறாங்கிறது ஒரு ஜஸ்டிஃபை பண்ற முடியுதுங்கிறது ஒண்ணு. இது மாதிரி சின்ன சின்ன கூறுகளை சேர்த்து வருதுங்கிறத நான் திரும்ப சொல்றேன். அதுல சப்பானி அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஆமா. இல்ல சப்பானிங்கிறது அந்த கேரக்டர். அந்த சப்பானிங்கிற கேரக்டர் ஒரு தோல் இறங்கி இருக்குது. கால் தடங்கி நடக்கிறாரு. ரப்பர் செருப்பு தான் அவர் போடுவாரு. அப்படிதான் அந்த கேரக்டர் இருக்குல்ல. நீ ஆக்ஷன் ஹீரோவா அதுதான் நான் சொல்றேன். ஆக்ஷன் ஹீரோன்னா சும்மா சாதாரண ஒல்லியா நடிக்கிற ஹீரோ கூட ஜிம்முக்குலாம் போய் சிவகார்த்திகேயன் நடிச்சார்ல, பில்டப்லாம் ஏறி சட்டை கழட்டிட்டு பனியனோட நிற்பாங்க ஆக்ஷன் ஹீரோ. அப்படிதான் நம்ம பார்த்துக்கிறோம் எந்த ஆக்ஷன் ஹீரோவும். ஆனா இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. இந்த ஆக்ஷன் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்பானியா இருக்காரு. ஒரு பக்கம் தோல் சாஞ்சி இருக்குது. இன்னும் சொல்ல போனா அப்புறம் கால் சாஞ்சி நடக்கிறாரு. இன்னொரு லுங்கி கட்டியிருக்கிறாரு. சட்டை அவருக்கு ஒழுங்கா போட தெரியாது. பட்டனை பார்த்தீங்கன்னா மாத்தி போட்டிருப்பாரு. லவ் சீன்ல நடக்கும்போது கூட நல்ல ட்ரெஸ்ஸா பண்ணிட்டு வரும். பட்டன் நல்லா பார்த்தீங்கன்னா மேல் பட்டன் கீழே இருக்கும். கீழே ஒரு பட்டன் தொங்கி இருக்கும். இப்படிதான் வர்றாரு. அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் அவ்வளவு சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அந்த படம் அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் சப்பானியா இருக்கிறாரு. ஹீரோவா அல்லு அர்ஜுனா பெரிய ஹீரோ. அப்ப கனவு காட்சி ஒன்று கட் பண்ணு. கனவு காட்சியில அவர் வந்து டிப் டாப்பா கோட் சூட் போட்டு வந்து டான்ஸ் ஆடுற அப்படிதான் வைப்பாங்க. நீங்க ஒரு கேரக்டர் வந்து நீங்க சிவாஜி, எம்ஜிஆர் படத்துல நாட்டுப்புறத்தா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கனவுல காணும்போது அவர் வந்து காஷ்மீருக்கு போவாரு. கலர் கலரா ட்ரெஸ் போட்டு வருவாரு. பயங்கர பந்தா வருவாரு. அப்படிதான் வரும். ஆனா அது பண்ணவே இல்லை. இவங்க லவ் சீன்ல இவங்க யோசிச்சு கனவு காட்சி காணும்போது கூட இதே சப்பானியோட தான் வராரு. அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அதை தான் சொல்லியிருந்தேன். சண்டை காட்சி, பாடல் பிரமாதமா பண்ணியிருந்தாரு. பாடலும் மியூசிக்கும் தேவிஜி பிரசாத். அந்த பாடலை கம்போஸ் பண்ண டான்ஸ் மாஸ்டர் எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருந்தார். அந்த சப்பானி கேரக்டர் என்ன மூவ்மெண்ட் பண்ணுவான் அந்த மூவ்மெண்ட் பண்ணாரு. அந்த ஒரு 2 பேர் பண்ணுவாங்க. தானா தானா அப்ப செருப்பு கழண்டு போயிடும். மூவ்மெண்ட் வச்சிருக்கான் பாருங்க. அதை நான் சொன்னேன். அதில் நுட்பமாக வேலை பார்த்துருக்கேன். அப்போ அவர் நடக்கும்போது செருப்பு கழட்டு போகும்ல எப்போவுமே. அதே மாதிரி மூவ்மெண்ட் டான்ஸ் பண்ணி போட்டும் செருப்பு கழட்டு போகும்போது அதே ரிதத்தில் அதே ஸ்டைலில் போய் செருப்பு கழட்டு போது திருப்பி செருப்பு போட்டுக்கிட்டு வர்றாருல. இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்கிறத அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நான் பாடல் காட்சியெல்லாம் அது ஓடிடியில் பார்க்கும்போது பாடல் காட்சியெல்லாம் தள்ளி விட்டுருவேன். பெருசாக இருக்காது. சண்டை காட்சியும் தள்ளி விட்டுருவேன். இந்த படத்தை முழுக்க பார்த்ததுக்கு என்னன்னா நல்ல சுவாரஸ்யமாக கட்டமைச்சிருந்தாங்க. அது போக இன்னொரு விஷயமும் அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனும் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனும் ஆரம்பம் ஒரு எண்டு ஒரு கிளைமேக்ஸ். ஒவ்வொரு சீனுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு எண்டு இருக்கும். கடத்திக்கிட்டு போறான்னா போவாங்க, திரும்பி வரும்போது எப்படி சுவாரஸ்யமா கடத்துறான்னு இருக்கும்ல. அது மாதிரி பண்ணதுனால அந்த படம் வந்து ஒவ்வொரு சீனுமே ஒரு சின்ன சின்ன சினிமா மாதிரி சுவாரஸ்யமா இருந்தது. அதுல ஒரு கேரக்டர் வந்து தெலுங்குல ரொம்ப டாப் காமெடியனை வந்து வில்லனா போட்டிருந்தாப்புல இந்த டைரக்டர். அதுக்கே பெரிய தைரியம் வேணும். அந்த வில்லனா நடிக்கிறவர் அவர் கொடூரமான வில்லனா காமிச்சிட்ட பிறகு அவங்க சொந்தக்கார பையனை இவங்க கடத்தி கொண்டுருவாங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் எம்எல்ஏ வீட்டில் வச்சு யார்கிட்ட போகிறதுன்னு பேச்சுவார்த்தை நடக்குது. எல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்ச உடனே பேச்சுவார்த்தைக்கு வரேன், என் மச்சான் பாடியை கொடுத்துருங்க அப்படிங்கிறதான் பேச்சுவார்த்தை. எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் முடிச்சதுக்கு பிற்பாடு அவ்வளோ கொடூரமான அந்த வில்லன் வந்து அவன்கிட்ட ஒரு மனிதாபிமானம் இருக்கிற மாதிரி அப்படி உருகி பேசுவான்.
என் மச்சான் பாடி எங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த கேரக்டர் எடுத்து பாட சொல்லு, டே இவ்வளவு நேரம் உட்காந்து மச்சான் பாடி மேலே தான் எடுத்துட்டு போட அப்படின்னு பேச்சுவார்த்தை இல்லை. இது மாதிரியான சீன்லாம் அவங்க சுவாரஸ்யமா ஒரு ஜனரஜகமா சுவாரஸ்யமா பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அந்த கேரக்டர் வந்து காட்சியிலிருந்து கால் மேல கால் போட்டு இருக்கிறது, வரும்போது வேன்ல கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க, திருப்பி போகும்போது நடந்து போடா நான் 5 லட்சத்தை கொடுத்து போயிடுவாங்கல்ல, நீ 5 லட்சம் கொடுத்து இந்த வேன் ஒன்று வாங்கிட்டு வாடா அதில் தான் போவேன்னு சொல்றாருல்ல, அதெல்லாம் நீங்க மிகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதை என்ஜாய் பண்றதா இருந்தது. அவன் அதுக்காக தான் சம்பாதிக்கிறது எதுக்கு சுயமரியாதை கால் மேல கால் போட்டு உட்காருவேன்னு எதுக்கு சொன்னானோ அதே எடுத்தா டே இந்த இடத்துல நான் அதே வண்டி வந்தால் தான் போவேன், 5 லட்ச ரூபாய்க்கு பேரா போய் வாங்கிட்டு வா புது வண்டின்னு சொல்றான்ல, இந்த லீடு எனக்கு பிடிச்சிருந்தது. இல்ல அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரியே கமர்ஷியல் சினிமாக்கும் ரியாலிட்டிக்கு நெருக்கமா இருக்கிற சினிமாக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இருக்கு. அப்ப இப்ப ஒரு யதார்த்த சினிமால அதெல்லாம் நம்ம செய்ய யதார்த்த சினிமால அரசியல தவறா சொல்றது தான் என் பிரச்சனை. அதை நான் சொல்லல. நீங்க இப்போ இந்த படம்லாம் யதார்த்தம்னு சொல்றீங்க, ஆனா சண்டை காட்சி யதார்த்தமா இருக்குதா? நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க. தனுஷ் 50 பேர் அடிக்கிறாரு, நீங்க மத்த காட்சியில யதார்த்தமா வைக்கிறீங்க, சினிமா உங்களால யதார்த்தம் வைக்கணும். வெட்டுறது சண்டை காட்சியில ஒரு கையை வெட்டுறதை யதார்த்தமா காட்டுறீங்க, கத்தியில குத்தத்தை யதார்த்தமா காட்டுறீங்க. ஆனா 50 பேர் ஒருத்தன் அடிச்சானா 50 பேர் பெல்ட் அடிச்சுட்டு போறான்ல, அது எப்படி யதார்த்தமா? அப்ப நீங்க சண்டை காட்சி கன்சீவ் பண்றதே யதார்த்தமா இல்லையே. உங்களுக்கு வாய்ப்புன்னா யதார்த்தமா வைப்பீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னு யதார்த்தம் இல்லாம வைப்பீங்கன்னா, புஷ்பாவை விடவும் இது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதா இருக்குது. அசுரன்ல வர சண்டை காட்சியோ இதுவும் புஷ்பாவோட லாஜிக்கா இருக்குது. அவனோட பாடி லாங்குவேஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் சண்டை போடுறான். பறக்கிறான் கொள்றான்னாலும் டான்ஸ் மூவ்மெண்ட் இருந்து சண்டை போடுறது வரைக்கும் இவர் அப்பாவியா இருக்கிற சண்டை வரும்போது புஷ்குன்னு எழுந்து பயங்கரமான ஒரு அவதார புருஷன் மாதிரி சண்டை போடுறாருல்ல, இதுதான் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு. அசுரன்ல வருகிற சண்டை காட்சி மிகைப்படுத்தப்பட்டதா இருக்குது. அதாவது இவங்க ஒருத்தனை 50 பேர் அடிக்கிற மாதிரி காட்டக்கூடாதுன்னு நான் சொல்லல. அப்படி காட்டுற ஆளு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நீங்க காட்டணும் இல்லையா? ஆக்ஷன் ஹீரோவா ஒருத்தன் வந்து படத்துல வந்து இப்போ பரான்னா சண்டை போடுறான் அப்படின்னா ஆக்ஷன் ஹீரோ கூட கிடையாது. அப்படிதான் இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா பறந்து அடிக்கிற மாதிரி வருவாங்க சூப்பர் மேன் பாருன்னா ஒன்று ஆக்ஷன் ஹீரோவா நீங்க காட்டணும். இவர் ஆக்ஷன் ஹீரோ கூட காட்டுறது இல்லை. ரொம்ப பரிதாபமான ஒரு ஆளாக காமிச்சிங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவில் இருந்து மாறி என்ன பண்றாருன்னா ஆக்ஷன் ஹீரோவோட காட்டுறது 50 பேர் 100 பேர் அடிக்கிறத வெற்றிமாறன் சூப்பர் ஹீரோவா மாறிடுறாரு. இந்த ஹீரோ மாதிரி பறந்துக்கிட்டே அடிப்பாங்களா சூப்பர் மேனு அந்த மாதிரிலாம் வருவாங்களா, அந்த மாதிரி இப்போ அடிக்கிற மாதிரி காட்டுறாருல, இது யதார்த்தமாங்கிற. நீங்க ஒன்று படம் பார்க்கும்போது சூப்பர் ஹீரோன்னு காட்சி எனக்கு லாஜிக் தேவையில்லை. நீங்க ஒன்று ஆக்ஷன் ஹீரோன்னு கட்டி அமிச்சிட்டா கூட ஒரு 10 பேர் 5 பேர் அடிப்பாங்கனாலும் புரிஞ்சுக்க முடியும். அப்படி நீங்க காலையும் விடக்கூடாது, அடிக்கவும் கூடாது இல்லையே, அதை நீங்க சொல்லுங்கிறேன். நீங்க அதை வந்து நீங்க அந்த அரசியல் கண்ணோட்டத்துக்கு சினிமா மொழிக்கு சொல்றேன். நீங்க யதார்த்தம்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ஒன்று நீங்க ஆக்ஷன் ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் 50 பேர் அடிச்சாருன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவே வந்துட்டாரு. நீங்க அப்படியும் காட்டல, ஆக்ஷன் ஹீரோவா காட்டுவது உங்களுக்கு யதார்த்தமா இல்லை. ஆனா பாக்குறத பார்த்தா சூப்பர் ஹீரோ வேலையெல்லாம் பாக்குறாரு உங்க சாமானிய ஹீரோ இல்ல. அதுல இருக்கிற கொலை செய்யறது தான் யதார்த்தமா காட்டுறாரு. 50 பேர் அடிக்கிறான், 100 பேர் அடிக்கிறான். சின்ன வயசுல அடிச்சது இல்லாம கிளைமேக்ஸ்ல வர கலவநாயப்பர் படம் ஒரு 50 பேர் அடிக்கிறாப்புல ஆத்து பக்கம் கூட்டு போய். இதுதான் மிகைப்படுத்தப்பட்டாங்க. அப்ப நீங்க யதார்த்தத்தை மீறி என்ன வேணுமாலும் பண்ணிப்பீங்க உங்க லாபத்துக்கு. அது இந்த காட்சியில் யதார்த்தம் தான் சினிமான்னு சொல்றது ஒப்புடல் இல்லை. நீங்க ஒப்புட்ட அளவில் கமர்ஷியல் படம்னு பார்த்தீங்கன்னா 2மே கமர்ஷியல் படம் தான். இந்த படத்துல எனக்கு அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பெருசா ஒன்றும் இல்லை புஷ்பால. ஆனா இதுல எனக்கு நான் பயணம் பண்ணுகிற அடிப்படை அரசியலில் எதிரான கருத்துக்கள் இருக்கிறதா நான் கருதுறேன். அதை அவர் வேணுமுனே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அதை நான் அசுரனை நான் எப்படி அதை அட்ரஸ் பண்ணி அதை நான் அங்கீகரிச்சு பார்த்தேன். அந்த படம் வரும்போது கூட விமர்சனம் பண்ணி பேச வேண்டிய ஏன்னா அந்த கேரக்டரை தலித்தா போடுறாரு. ஒரு நான் தலித் ஜாதி வரியில அவர் அடிக்கிறாரு, செருப்பு கொண்டு அடிக்கிற மாதிரி அந்த காட்சி வைக்கிற தைரியம் வெற்றிமாறனுக்கு இருந்ததில்லை. அதற்காக நான் வெற்றிமாறனை அந்த விஷயத்துக்கு நான் பாராட்டுறேன். ஆனா அவர் மற்ற விஷயங்களை அவர் அறியாம இந்த தவறை பண்ணியிருக்கிறதா தான் கருதுறாரு. வேணுமுனே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த சீன் அப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரியான திரைக்கதை பண்ணும்போது அரசியல் ரீதியான ஆட்களை நீங்க கூட சேர்த்துக்கணும்னு சொல்றேன். அப்போ நீங்க உங்களுக்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட வந்து பொலிட்டிக்கல் நீங்க சாதி ஒழிப்புல யார் தீவிரமா பயணம் பண்றாங்க. நீங்க கட்டபொம்மன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கட்டபொம்மன் படத்துக்கு வெளியில ஸ்கிரிப்ட் பந்துலா தான் பண்றாரு. வெளியில பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் ஸ்கிரிப்ட்ல மாப்போசிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. மாப்போசி மற்றவங்களாம் வேலை பார்த்துருக்காங்க. நீங்க உலக முழுக்க ஒரு வரலாற்று ரீதியான படங்களோ அல்லது ஒரு சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது சினிமாக்காரங்க வெளியில இருக்கிறவங்கள திரைக்கதைக்குள்ள சேர்த்துப்பாங்க. அப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்ச ஏகாபுரம் மாதிரி பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அதுதான் சொல்றேன். நீங்க பொலிட்டிக்கலா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இது மாதிரியான இன்னொரு புறம் நீங்க அறியாத இன்னொரு புறத்தை அது கிரியேட் பண்ணிடும் சொல்றேன். அது இல்லாம இன்னொரு விஷயம் அந்த தமிழ் தேசிய கூறுகள் இவங்க கிட்ட இருக்குன்னு சொன்னல, அதே மாதிரி இருக்கு அவர் படங்கள்ல பாத்தீங்கன்னா விடுதலையில கூட பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் காட்டும்போது அவங்களோட இறை வழிபாட்டு விஷயங்களை சிலாகிச்சு காட்டுவதும் அதை அங்கீகரிச்சு காட்டுறது இதெல்லாம் இருக்கு அவங்க கிட்ட போக்கு. அப்ப அந்த மலைவாழ் மக்களோட அந்த இறை வழிபாடு அதோட போறது சிறுதை வழிபாட்டை அங்கீகரிச்சு அதை ப்ரொமோட் பண்றது இதெல்லாம் முற்போக்கு அம்சத்துக்குள்ள வருதா? இல்ல ப்ரொமோட் பண்றதுன்னு ஏன் அதை எடுத்துக்கிறீங்க? ஆமாங்க, அடையாளப்படுத்துறதுன்னு இருக்கு. அது எந்த வகையில் நான் என்ன சொல்றேன், நீங்க தலித் அரசியலுக்குள்ள போகும்போது மலைவாழ் மக்களோ தலித் மக்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்க சார்ந்த மதம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சேர்த்து பார்ப்பதுதான் தலித் அரசியல். நீங்க மலைவாழ் மக்கள் வாழ்க்கையை காட்டுறீங்க, மலைவாழ் மக்கள் வாழ்க்கையை காட்டும்போது அவங்க துயரெல்லாம் காட்டிட்டு அதுக்கு தீர்வு அவங்க போய் சாமி கிட்ட கும்பிடுறத நீங்க ஒரு அங்கீகரிச்சு அது ஒரு சரியான குணமா காட்டுறீங்கல்ல, அது சமூகத்தில் அப்படி இருக்கா? இந்திய சமூகத்தில் ஷெட்யூல் ட்ரைப் மக்கள் இருக்காங்கல்ல, இந்தியா முழுக்க ஷெட்யூல் ட்ரைப் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இதே மாதிரி மலைவாழ் மக்கள் அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அதிலிருந்து அவங்க கிறிஸ்துவரா மாறினதுக்கு பிற்பாடு தான் அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது. நீங்க வந்து இந்த பக்கம் மேகாலயா, நாகாலாந்து ஃபுல்லா மணிப்பூர் எல்லா ஊரும் பார்த்தீங்கன்னா 100% அவங்க எல்லாருமே மலைவாழ் மக்கள். 100% அவங்க கிறிஸ்துவர்கள். எல்லாருமே படிச்சிருக்காங்க 100%. ஏன் நம்ம ஊர் மலைவாழ் மக்கள் படிக்கல? அப்ப 100% மதமாற்றம் அவங்களும் இதே மாரி இதெல்லாம் இருந்தாங்க. அப்ப அவங்க என்னன்னா, அவங்க வாழ்க்கைய அவங்க சார்ந்த இறை நம்பிக்கை கொண்டு போல. வெளியில இருந்து வந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் அவங்களுக்கு கல்வி குடுத்து, அதுக்கப்புறம் மதம் மாறுனதுக்கு பிற்பாடு தான் அவங்க வாழ்க்கை மாறி இருக்குது. அதுதான் மீனவ சமுதாயத்துக்கு சேர்ந்திருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து இங்க சென்னையில இருந்து நீங்க வந்து ஏறக்குறைய வந்து திருச்செந்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்து மீனவர்கள். வாழ்க்கை தரம் குறைவா இருக்குது. நீங்க தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் பார்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 100% மீனவர்கள் கிறிஸ்துவர்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதுவும். அவங்க வாழ்க்கை தரம் சமூகத்தில் பார்ப்பனருக்கும், பார்ப்பனர் அல்லாதவருக்கும் எல்லாம் எவ்வளவு வேறுபாடு இருக்குதோ, அது மாரி கல்வியில் மீனவ கிறிஸ்துவர்களுக்கும், இந்து மீனவர்களுக்கும் வேறுபாடு இருக்குது. 100% படிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வெளிநாடு போயிருக்கிறாங்க. எல்லாரும் பெண்கள் உட்பட டிகிரி வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படி நடந்தது? தூத்துக்குடியிலிருந்து அது வரைக்கும்னா, அவங்க மதமாற்றத்தில் இது நடந்தது. இங்க மதமாற்றத்தில் நடக்கல. அப்ப மலைவாழ் மக்களின் வாழ்க்கை எங்க உயர்ந்திருக்குது? அவங்க மேல அட்ராசிட்டிஸ்லாம் நடக்கும்போது, அரசு அட்ராசிட்டி நடக்கும்போது வெளிய வருதுன்னா, படிச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க ஏன் வந்து பின்புலத்துல இருக்குதுன்னா, இவங்க மதமாற்றத்தை போகாதனால நடக்குது அப்படிங்கிறது. இல்ல மதமாற்றத்தை ப்ரமோட் பண்ணுன்றீங்களா? இல்ல மதமாற்றத்தை சொல்லல. இந்த அரசியலே அம்பேத்கரும், பெரியாரும் அந்த தீர்வை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்து அடையாளத்துக்குள்ள இருக்கும்போது உங்க சாதியில் இழிவை உங்களால் ஒழிக்க முடியாதுங்கிறது தான் சாதி ஒழிப்பின் அடிப்படை. அந்த அடிப்படையே புரிஞ்சிக்காம நீங்க ஏன் பேசுறீங்கங்கிறேன் நான். நீங்க அந்த அடிப்படை நீங்க சொல்லுங்க. என்ன வலையில மேம்பட்டு வந்திருக்கு? இது 2000 வருஷமா கும்பிடுறாங்க. என்ன மேம்பட்டு இருக்கு? அதுல விட்டு முஸ்லீமா மாறணும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறான். கிறிஸ்துவனா மாறணும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறான். நீங்க ஏன் திருப்பி தள்ளுறீங்க? இதைத்தான் நான் சொல்றேன். இது இது வகையான தமிழ் தேசிய சங்கி மனோபாவம்னு சொல்றேன். இந்த அடையாளத்தை, தமிழ் அடையாளத்தையோ, உழைக்கும் மக்களின் அடையாளத்தையோ நீங்க வந்து சிறுதை வழிபாட்டுல தேடாதீங்கன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அப்படி தேடுறதா இருந்தா நீங்க அம்பேத்கர் கண்ணோட்டத்தோட அரசியல் பேசுறதுக்கு நீங்க எதிரானவர். நீங்க ஆதரவானவர் கிடையாது. அதுதான் நம்ம சொல்றோம். அது யாரா இருந்தாலும், அது மாரி செல்வராஜா இருந்தாலும், இவரா இருந்தாலும் சரி, அல்லது இந்த ஜெய் பீம் படமா இருந்தாலும் சரி, அந்த அடையாளத்து கூட போயிட்டு நீங்க ஏன் அம்பேத்கர் பத்தி பேசுறீங்க? அம்பேத்கர் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? பேசிக் தீர்ப்புன்னு அவங்க என்ன சொல்றேன்னா, எளிய மக்கள் நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீ எவ்வளவு முயற்சி பண்ணி படிச்சு வேலை வாய்ப்பு நிலம்லாம் வச்சுக்கிட்டாலும் கூட, இங்க நிலமற்ற ஒரு சாதாரண இந்துவை விடவும் ஒரு தலித் வந்து கீழானவர்ங்கிற கண்ணோட்டம் கட்டமைச்சிருக்கு. அது காரணம் மதமா தான் இருக்குதுங்கிறது தான். ஒண்ணும் இல்ல, அதிகலாம் தேவையில்ல. ஒருவர் வந்து முஸ்லீமா மாறிட்டார்னா ஒரு தலித்து, அவர் மேல உள்ள அடையாளம் மாறி போடுது. அதான் பெரியார் சொன்னாரு. உனக்கு காலையில வந்து ஏய்ன்னு கூப்பிட்டா, மத்தியானம் முஸ்லீமா மாறிட்டா, சாயங்காலம் பாய்ன்னு கூப்பிடுவாங்க. அதுதான் சொன்னாரு. உங்களுக்கு சாட்சி ஒண்ணும் பெருசா தேவையில்ல. ஏஆர் ரகுமான் தான் முதல்ல மதம் மாறுறாரு. அவங்க அப்பாலாம் அந்த இந்துவா தான் இருந்தாரு. ஆனா ஏஆர் ரகுமான் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாங்க உங்களுக்கு? எனக்கும் தெரியாது. அது எப்படி சாத்தியமாச்சு? ஜாதியை ஒழிக்க முடியாது, எல்லாம் ஒடுக்குமுறை இருக்குதுன்னு சொல்றோம்ல. நம்ம மதம் மாற நம்ம விரும்புறதில்ல. நமக்கு ஜாதியும் வேணும், தீண்டாமையும் இருக்கக்கூடாதுன்னா, அப்படிலாம் இருக்காது. இந்து மதத்துல இருந்தா தீண்டாமை இருக்கும், ஜாதியும் இருக்கும். வேண்டான்னு முடிவு பண்ணா ஆல்டர்னேட்டிவ் பெரியார் சொன்னது எவ்வளவு சரியா இருக்குன்னு ஏஆர் ரஹ்மான் ஒரு உதாரணம். உங்க கண் எதிர்க்க சாட்சி இருக்குதுல்ல. சங்கிகள் எப்படி பார்க்குறாங்கிறது ஒண்ணும் இல்ல. ஏஆர் ரஹ்மான் அப்பா என்ன சாதின்னு நமக்கு தெரியாது இருக்குல்ல. இது சமூகத்தில் நிகழ்த்துகிற ஒரு முற்போக்கு பாத்திரம். இந்த பாத்திரத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நீங்க தலித் அரசியலும், இப்ப மலைவாழ் மக்கள் அரசியலையும் நீங்க பேசுறதுக்கே முன் வரணும். அப்ப இத பத்தி கன்சிடர் இல்லாம, நீங்க வந்து ஒரு 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 ஆர்எஸ்எஸ் காரருக்கு என்ன கண்ணோட்டம் இந்து மதத்திலே இருந்தாதாங்கிற என்ன கண்ணோட்டத்துக்கும், நீங்க முற்போக்கா இருக்கிற கண்ணோட்டத்துக்கு என்ன வேறுபாடு காட்டுறீங்க? அத சொல்லுங்க. என்ன அடையாளம் இருக்கு? இல்ல கல்ச்சரா அவங்கள அடையாளப்படுத்துறது என்ன கல்ச்சர்? அதுதான் நம்ம கல்ச்சர்ன்னு அதுதான் சொல்றாங்க. நீங்க அத தான் திருப்பி சொல்றீங்க. நீங்க நம்ம அடையாளம்ங்கிறது, கல்ச்சர்ங்கிற அடையாளம் அதுல எங்க வருது? அப்ப நீங்க வந்து கிறிஸ்துவரா மதம் மாறினா ஒரு கல்ச்சர் கிடையாதா? இந்திய அடையாளம் கிடையாதா? முஸ்லீமா மாறின கல்ச்சர் கிடையாதா? இதத்தான் அவங்க சொல்றாங்க. அதத்தான் தமிழ் தேசிய கண்ணோட்டம். உங்க கல்ச்சர் அந்த மக்கள் இறை வழிபாட்டுக்குள்ளார இருக்கிற மக்களை இன்னொரு அதே சமூகத்துக்குள்ளார போய் இன்னொரு கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்ற கல்ச்சரா தான் இருக்குது. மலைவாழ் மக்களோ அல்லது தலித் மக்களோ அவங்க இறை வழிபாட்டுக்கு தான் போறாங்க. இன்னொரு இடத்துக்கு ஏன் கோயில மூடுறீங்க? அத பத்தி பேசுங்க. அதத்தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம். நீங்க வந்து அடிப்படை புரிந்து கொண்டு செய்யுங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால நீங்க இது என்னன்னா, எங்கள மாதிரியான அந்த விஷயங்கள நுட்பமா இருக்கிறவங்க தான் அத சொல்ல முடியும். இந்த சினிமாவோட திரைக்கதை பின்னணியோட இந்த கதை எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறத நான் சொல்றேன். இது நெறைய பேருக்கு புரியாதனால என்ன பண்றாங்க, சிறப்பா சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இது மற்றிமாறனும் அந்த கண்ணோட்டத்துல தான் இருக்கலாம். அவர் வேணும்னே செஞ்சுட்டாருன்னு சொல்லல. அவரு சிறந்த திரைக்கதை கமர்ஷியலா ஓடணுங்கிறதுக்கு திரைக்கதைய வடிவமைச்சுட்டு, அது மேல இதெல்லாம் கட்டுறாரு. இதுக்கு மேல எதிரா கட்டினாலும் ஒரு ஜென்டில்மேன் ஒரு படம் ஓடுச்சுல்ல. அந்த படம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரா இருந்ததுனால ஓடல. நம்ம தான் பார்த்தோம். அது ஏதோ ஒரு வகையில சுவாரஸ்யமா இருக்குன்னு ஓடிருக்கு. அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா இருந்தாலும் அந்த படம் ஓடியிருக்கும். அதான் அதோட கன்டென்ட். அது மாரி தான் அசுரன்ங்கிற படத்தையும் நான் பார்க்குறேன். விடுதலைங்கிற படத்தையும் பார்க்குறேன். அவரு வந்து இந்த கேரக்டர் பில்டப் வைக்கிறதுக்காக அதுலயும் வச்சாரு பில்டப். எங்க விடுதலையிலயும் பில்டப் வச்சாரு. அசுரன்லயும் கேரக்டர் பில்டப் வச்சு கிளைமாக்ஸ்ல கொண்டு வராரு. இந்த பாவ கதைகளையும் ஒரு பில்டப் வைக்கிறாரு. பிரகாஷ் ராஜுக்கு. அப்படியே அப்புறம் கன்சீவ் பண்ணி அப்படியே அப்ப அப்படிதான் வருவாங்களா? ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வீட்ல உட்காந்து பார்த்துட்டு போறதுன்னு. இது வந்து நீங்க நடைமுறை பார்க்காம இருக்கிறீங்கங்கிறத நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. அப்ப அதே மாதிரி அவரோட படங்கள்ல வந்து
அசுரன் படத்தை பத்தி அவரு சொல்லியிருந்தார். தென் மாவட்ட கதையா சொல்லியிருந்தாரு. ஆனா வட மாவட்டத்துல ஒரு படம் வட மாவட்ட கதையா வரும்போது பாசிட்டிவா சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி கலர் குடுக்குறாரு. வட மாவட்டத்துல கலைபெருமாள் பின்புலம் அந்த கதைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன முற்போக்கு அடையாளமா குடுக்குறாரு. வட மாவட்டத்துல இருக்கிற விஷயங்கள தலித் அல்லாதவர்கள பத்தி ஒரு முற்போக்கு அடையாளம் குடுக்குறாரு. எளிய மக்களுக்காக போராடின அடையாளம் குடுக்குறாரு. அப்ப அதுக்கு பிற்பாடு அவங்களோட கண்ணோட்டம் எப்படி மாறுச்சுங்கிறதுலாம் 2வது பகுதியில இருக்குமான்னு தெரியாது. அவங்கள இந்த சமூகம் எப்படி பார்த்தது, அவங்க தியாகத்தை எப்படி மதிச்சது, அதுக்கப்புறம் அவங்க சார்ந்த சாதி சார்ந்தவர்கள் அவங்க தன் சாதி அடையாளமா பண்ணிக்கிட்டாங்களாங்கிறதெல்லாம் ஒண்ணு சார்ந்து இருக்குது. இதை விட அதிகமா வெற்றிமாறன் போன்றவர்கள் அசுரன் மாதிரி அந்த கதையை தென் மாவட்டத்தில் பண்ணவங்களுக்கு அதை விட சீரியஸா வட மாவட்டத்தில் பார்த்து பண்ண வேண்டிய கதை இருக்குது. அதையும் அவர் பண்ண மாட்டாரு. பாவ கதைகளோட சொல்லணும்னு தோணல இல்ல. தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாரும் செய்யாத விஷயமாக தமிழ்நாட்டில் தான் வந்து பார்ப்பனர் அல்லாத இயக்கம் ஆரம்பிச்சு வளர்ச்சியில போனோம். ஆனா இந்த வட மாவட்டத்தில் இருக்கிற தலைவர் தான் தலித் அல்லாத இயக்கத்தை உருவாக்குனாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க வெளியும் சொல்றது உள்ளியும் சொல்றது இல்ல. உங்க கதையில மறைமுகமாவது வைக்கணும் இல்ல. யாரையும் இல்லைன்னா குருடா வைக்கிறீங்கல்ல. தலித் அல்லாத கதையை உருவாக்குனாரு. இங்க கொடூரமான வன்முறைகள் பல நடந்திருக்குதுன்னா, இந்த பின்புலத்தில் இங்க யார் தலித் அல்லாத இயக்கத்தை உருவாக்குனாங்க, இன்னைக்கு வரைக்கும் யாரு வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல ஜாதி அரசியல் பண்ணி தலித் மக்களும் உழைக்கும் மக்களையும் பிரிச்சு பண்றாங்களோ அவங்கள பத்தி ஒரு படம் பண்ணணும். அப்பதான் அவர் நேர்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி.